Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு நல்லா ஒரு வெஜிடேரியனில் விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த விருந்து சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரியவங்க அதேமாதிரி 2 சின்ன பசங்க இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு 2 வேளைக்கு வரும். அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். சப்போஸ் கொஞ்சமாக பண்ணுறோங்கிறனால காலையில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் முத நாள் கூட நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வறுத்தரைச்ச சாம்பாருக்கு மசாலா பொருள்கள் வறுத்து நம்ம அரைக்கணும். அதுக்கு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகும் சேர்க்க போகிறோம். நீங்கள் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அதிகமாகிட வேண்டாம், அப்போ குழம்பு ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ தீயை ஒரு மிதமாக வச்சு லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல சூடு இருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தேங்காய் ரொம்ப செவக்க வேண்டாம். அதுலேருந்து ஒரு ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 20 மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகு வாசனை இந்த வறுத்தரைச்ச சாம்பாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் இந்த சூட்டோடையே இன்னொரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செவந்தா போதும். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் கொஞ்சமாக தாளித்த உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு செவக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அது 3 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பொடி வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு 10 சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் 1/4 கப் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரிய சைஸில் உள்ள தக்காளி 1 மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் கல் உப்பை இப்பயே போட்டு வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே 2 கத்திரிக்காயும் கட் பண்ணதை சேர்த்துட்டு மாங்காய் இந்த காய்கறிகள் பாதி வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கரைஞ்சிடும். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் அந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காவையும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை நான் மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி அலம்பி இதுலேயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு காய்கறிகள் நமக்கு பாதி அளவு வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் பாதி வெந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு கரெக்டாக சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக புளி தண்ணி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற்றி கரைச்சி சேர்த்துருக்குறேன். கூடவே வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு மெஷரிங் கப்பில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா குழைவாக வேக வச்சுருக்கேன். அதோடையே நல்ல ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா தலைன்னு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான கல்யாண வெடிகளில் சாப்பிட்ற வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுருங்க. இப்போ தீயை மிதமாக வச்சு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 வெள்ளைப்பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சியை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இதோடையே பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப குழப்பாயிடும். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தானே, அதனால் தீயை மிதமாக வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி இந்த அளவுக்கு மசால் ஒட்டினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான கல்யாண வீடுகளில் பந்தியில் உங்களுக்கு பரிமாறுற மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புடலங்காய் கூட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பதமாக வெந்து வந்துடும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுள்ள புடலங்காய் இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். இப்போ இதில் வந்து குக்கரில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் வச்சு வேக போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில் 1 விசில் வந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நல்லா பதமாக வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய்கறியும் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் பார்த்திங்க அப்படின்னா குழையாமல் நல்லா பதமாக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து கூட்டு செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக தாளிப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து இது ரெண்டும் நல்லா புரிஞ்சு செவக்கட்டும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் 1 கிள்ளி போட்டு செவக்க விட்டுருக்குறேன். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கப்பே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதோடைய நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச புடலங்காயும் கடலைப்பருப்பும் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடைய இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக திக்காக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் திக்கானோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப உங்களுக்கு கூட்டோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ பீன்ஸ் கேரட் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவை செவக்க விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 150 கிராம் அளவுள்ள பீன்ஸும் ஒரே ஒரு கேரட்டும் இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த பீன்ஸ் கேரட்டுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு தீயை வந்து மிதமாக வச்சு மூடி வச்சு வேகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு தீயை மிதமாக வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாலும் தண்ணியும் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/3 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா
உங்களுக்கு சீக்கிரமாக பாயாசம் ரெடி ஆகிடும். இது கூடவே வறுத்த சேமியா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேமியா வறுக்காதது அப்படின்னா கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து மீடியம் தீயில் இது வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் தேவைக்கேற்ற அளவுக்கு இனிப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தீயை மிதமாக வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்த முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்துருக்கிறேன். அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சட்டுன்னு செய்கிற பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 வெள்ளைப்பல்லு பூண்டும் 1 டீஸ்பூன் போல் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு 4 கருவேப்பிலை போட்டு ஒன்றும் பதியமாக இடித்து வச்சுருக்கிறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயில் இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து செவக்க விட வேண்டாம். இது வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளையும் 2 மீடியம் சைஸில் தக்காளி அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா குழைய வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். இதோட தண்ணின்னு பார்த்திங்க அப்படின்னா புளி கரைச்ச தண்ணியோடையே சேர்த்து ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு மிதமான தீயில் ஓரம் போல் இந்த அளவுக்கு நுர கட்டி வருது பார்த்திங்களா. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சுது அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனை வரும். நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு மாங்காயை கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு குலுக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம இன்னொரு பொடி அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி டேரெக்டாக நம்ம இந்த கட் பண்ண மாங்காலையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச அந்த பொடியும் சேர்த்துட்டு இப்போ தாளித்ததில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதோட பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு தயிரும் வெள்ளரிக்காய் உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிளறி வச்சிடலாம். இப்போ வந்து மோர் தாளிச்சிக்கலாம். 1 கப்பு தயிருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகும் பெருங்காயமும் போட்டு கொஞ்சமாக தாளித்து சேர்த்துக்கலாம். அதிக பெருங்காயம் போடாதீங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கிற மோரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மோரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி துவையல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புளியும் ஒரு 4 வெள்ளைப்பல்லு பூண்டை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி இலைகள்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரைக்கட்டு அதாவது ஒரு கைப்பிடி நம்ம வந்து கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு நீங்கள் வதக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சமையலுமே முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி துவையலுக்கு வதக்கி வச்சுருக்கேன். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா திக்காக கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. அது சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அடுத்து வந்து வடை மாவு வந்து கிரைண்டரில் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், அதே மாதிரி பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வடையையும் அப்பளத்தையும் பொரிச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதை எப்படி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்து நான் கொத்தமல்லி தலை போட்டு செஞ்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து புதினா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த துவையல் வந்து ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து வடையும் அப்பளமும் பொரிச்சிக்கலாம். வடை மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற டிப்ஸோட ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான மெது வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்க அப்படின்னா அப்பளத்தையும் நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சமையலும் முடிஞ்சு எல்லாத்தையும் டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இலையும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி அங்கே வச்சுருக்கிறேன், பந்தி இலையில் சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஒன்றா என்ன செஞ்சுருக்கிறேன், எப்படி பரிமாறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இலையில ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்ஸ் இருந்தால் ஸ்வீட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி துவையல், புடலங்காய் கூட்டு, பீன்ஸ் கேரட் பொரியல், அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளத்தையும் வடையும் சேர்த்து வைக்கிறேன். சாதம் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு, கெட்டி பருப்பு செஞ்சோம் இல்லையா, நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க, கெட்டியாக நெய் சேர்த்துக்கக்கூடாது. கெட்டி பருப்பு வந்து தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ மேலே ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், வத்த குழம்பு, ரசம், பாயாசம், தயிர், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தாளித்த மோர். அவ்வளோதான், நம்மளோட விருந்து சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.